இன்றைக்கி நாங்கள் டின்னருக்கு வேர்க்கடலை சட்னி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஆற வச்ச வேர்க்கடையிலேருந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு க்ளீனாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் காஞ்ச மிளகாவெல்லாம் போட்டு தென் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வேர்க்கடலை அண்ட் தேங்காவை ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உப்பும் கண்டிப்பாக போட்டுக்கணும். இப்போ தாளிக்க வேண்டியதான். இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா உளுந்தும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தென் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். தென் வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க சட்னியில் இந்த வதக்கின கடுகெல்லாம் போட்டு நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி நைட்டுக்கு முடக்காத்தான் தோசை தான் எங்கள் வீட்டில். ஸோ முடக்காத்தான் தோசை ஊற்ற ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் வீடியோவும் நாங்கள் ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுறோம். ஸோ 2 தோசை முடக்காத்தான் தோசையோடு நாங்கள் வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கோம். கூடவே கருவேப்பிலை பொடியும் இருக்குது. ஸோ இதுக்கான டிஷ்ஷும் ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் போடுங்க.